அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். மாதங்கள் 12 ஆனாலும் புரட்டாசி மாதத்திற்கென்று தனி தெய்வீக பெருமை உண்டு. இதுவரை தனது ஆட்சி வீடான சிம்மராசியில் வலம் வந்த சூரியன் வித்யாகாரகர் என போற்றப்படும் புதனின் ஆட்சி ராசியான கன்னிக்கு மாறி அந்த வீட்டில் சஞ்சரிக்கும் காலத்தையே புரட்டாசி மாதம் என பக்தியுடன் பூஜை செய்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் விரதமிருந்து மாவிளக்கேற்றி வெங்கடேச பெருமானை வீட்டில் எழுந்தருளச் செய்து பூஜித்து வருகிறோம். இத்தகைய பெருமையுடன் திகழும் புரட்டாசி மாதத்தில்தான் ஈடு இணையற்ற மகாலயபட்சம் எனவும் பித்ருபக்ஷம் எனவும் ஏராளமான மக்கள் விரதமிருந்து மறைந்த முன்னோர்களை வீட்டிற்கு வரவழைத்து பூஜை செய்யும் 15 புனித புண்ணிய நாட்களும் இப்புரட்டாசி மாதத்தில்தான் அனுஷ்டிக்கப்படுகிறது. மகாலயபட்சம் எனும் இந்த 15 நாட்களுக்கு இணையான புண்ணிய தினம் வேறு எதுவும் கிடையாது. இந்த 15 நாட்களிலும் பித்ருக்கள், அதாவது மறைந்த நமது மூதாதையர்கள், சூரியன் மற்றும் தர்மராஜரின் அனுமதி பெற்று சூரியனின் கிரணங்களின் மூலம் ஸ்வர்ணமயமான விமானங்களின் மூலம் நமது வீடுகளுக்கு வந்து நம்முடன் தங்கியிருந்து தங்கள் தவ வலிமையினால் நமது துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி நமக்கு நல் வாழ்வு அருளி மகாலய அமாவாசை என்று அதே சூரிய கிரணங்களின் மூலம் தங்கள் உலகத்திற்கு திரும்பிச் செல்வதாக சூட்சும கிரந்தங்கள் விவரித்துள்ளன. ஆதலால் அப்பெரியோர்கள் நம்முடன் தங்கியிருக்கும் அந்த 15 நாட்களும் நமது வீடுகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். உறவினர்களுக்குள் வாக்குவாதம் எதுவும் கூடாது. பக்தி ஸ்ரத்தையுடன் இருக்க வேண்டும். அவரவர் வசதிக்கு ஏற்ப மகாலய அமாவாசை தினத்தன்று சமுத்திரத்திலோ அல்லது புண்ணிய நதிகளிலோ புஷ்கரணியிலோ ஸ்நானம் செய்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். குடும்பம் அளவற்ற நன்மைகளை பெறும். கடன் தொல்லைகள், உடல் உபாதைகள், ஒற்றுமை குறைவு, உத்தியோகத்தில் திருப்தியின்மை ஆகியவை பகலவனை கண்ட பனி போல விலகும். இந்த மகாலயபட்சம் தர்ப்பணம் செய்யும் முன்பாக நாம் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களை இப்போது பார்க்கலாம். முதலாவதாக, தர்ப்பணம் செய்யும் நபர் தர்ப்பணம் செய்யும் முன்பாக அந்த மாதத்தில் மற்ற இடங்களில் நடைபெறும் எந்த ஒரு பூஜைகளிலும், ஹோமங்களிலும், ஆலய நிகழ்ச்சிகளிலும் தனது பெயர் சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளக்கூடாது. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாளன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை நிறுத்தி வைத்துவிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய தெய்வ சம்பந்தமான பூஜைகளை செய்ய வேண்டும். சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கும் நாளான அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக ஏற்படும் என்று தர்மசாஸ்திரங்கள் கூறுகின்றன. அமாவாசை திதியன்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்தந்த வீட்டு பித்ருக்கள் வந்து நின்று கொண்டு தங்களுக்கு தரப்படும் எல் கலந்த நீரை பெற்றுக்கொள்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. அதனால் அன்றைய தினம் வீட்டில் தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு எல் கலந்த தண்ணீரை தரப்படவில்லை என்றால் அவர்கள் ஏமாற்றமடைந்து வருத்தப்பட்டு கோபத்தோடு செல்கிறார்கள் என்றும் ஒரு சில பித்ருக்கள் சாபம் கூட தந்துவிட்டு செல்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஒரு வருடத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்கள் மொத்தம் 96 நாட்கள். இவைகளில் 14 மன்வாதி நாட்கள், யுகாதி நாட்கள் 4, மாத பிறப்பு நாட்கள் 12, அமாவாசை 12, மாகாலயபட்சம் 15, வியதிபாதம் 12, வைத்ருதி 12, அஷ்டகா 4, அன்வஷ்டகா 4, பூர்வேத்யு 4 நாட்கள். இந்த நாட்களில் எல்லாம் செய்யப்படும் தர்ப்பணத்தால் பித்ருக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஒருவன் தனது தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று விஷ்ணுவும் சிவனும் கூறியுள்ளனர். நமது பித்ருக்களிடத்தில் சிரார்த்தத்தை சிரத்தையுடன் செய்வதாகவும் நல்ல உயர்ந்த ஆடை, தீர்த்த பாத்திரம் சிரார்த்தத்தில் வாங்கித் தருவதாகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு அவ்வாறே சிரார்த்தத்தை நடத்தினால் நிச்சயம் நம்முடைய விருப்பம் நிறைவேறும். விரும்பிய பலன் கைகூடும். ஒரே நாளில் ஏராளமான பித்ருக்களுக்கு தனித்தனியாக பல பேர் சிரார்த்தம் செய்யும்போது சிரார்த்த உணவு அவரவர்களின் பித்ருக்களுக்கு எவ்வாறு சரியான முறையில் சென்றடைகிறது என்ற சந்தேகம் சிலருக்கு ஏற்படும். இதை கருத்தில் கொண்டுதான் மறைந்த முன்னோர்களின் கோத்திரத்தையும் பெயரையும் தர்ப்பணம் செய்யும் போது சொல்கிறார்கள். இதனால் ஒருவர் கொடுக்கும் தர்ப்பணம் அவரவர்களுக்கு சரியாக சென்றடையும். மாகாலயபட்சம் 15 நாட்களும் பித்ருக்களுக்கு தாகமும் பசியும் மிக அதிகமாக இருக்கும். அதனால் அவர்கள் அருளை பெற வேண்டும். அந்த 15 நாட்களில் உறவினர்கள் இறந்துவிட்டால் நாம் சிரார்த்தம் செய்ய வேண்டாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் பிறகு கட்டாயமாக செய்ய வேண்டும். பித்ருவர்க்கம், மாத்ருவர்க்கம், பித்ரு காருணீக வர்க்கம் என்று பித்ருக்கள் 3 வகைப்படுத்தப்பட்டுள்ளார்கள்.
அதாவது அப்பா வகையை சார்ந்த பித்ருக்கள் பித்ருவர்க்கம் எனப்படுவார்கள். அம்மா வகையை சார்ந்த பித்ருக்கள் மாத்ருவர்க்கம் எனப்படுவார்கள். நண்பர்கள், குரு போன்றோர்கள் காருணீக வர்க்கம் எனப்படுவார்கள். இவர்களை நினைவு கூறி தர்ப்பணங்களை செய்ய வேண்டும். நமக்காக எத்தனையோ கஷ்டங்களை தாங்கிய நம் பித்ருக்களுக்கு மாகாளயபட்சம், அமாவாசை போன்ற நாட்களில் வெங்காயம், பூண்டு, வாசனை திரவியங்கள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. சாஸ்திரப்படி சிரார்த்த காரியங்கள் செய்பவர் திருமணம் உள்ளிட்ட விழாக்களிலும் மற்றவர் வீடுகளில் உணவும் உண்ணக்கூடாது. துவாதசி 12ஆம் நாளன்று பித்ரு பூஜை செய்பவர் சொர்ணலாபம் பெறுவார். தாய் தந்தையின் இறந்த திதிகளை மட்டும் நினைவு கொண்டு தர்ப்பண காரியங்கள் செய்தால் போதும் என்று பலர் நினைக்கின்றனர். ஆனால் குடும்பத்தில் இறந்த முன்னோர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து தர்ப்பண காரியங்கள் செய்ய வேண்டும். அதுதான் சிறப்பானது, முழு பலன்களையும் தரவல்லது. குடும்பத்தில் சந்நியாசம் வாங்கி சென்றவர்களுக்கு துவாதசி அன்று மகாலய சிரார்த்தம் செய்வது மிக முக்கியம். கோவில்கள், குளங்கள், கடல் போன்ற இடங்களில் செய்யப்படும் தர்ப்பணங்களுக்கு மிக அதிகமான சக்தி உண்டு. திருவாலங்காடு, திருவள்ளூர், ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, திருவிடைமருதூர், காசி, திருநள்ளாறு ஆகிய இடங்களில் தர்ப்பணம் செய்வது மிக சிறந்தது. தில தர்ப்பணபுரி என்னும் ஊரில், அதாவது திருவாரூர் பூந்தோட்டம் இடையில் உள்ளது. இங்கு தர்ப்பணம் செய்வது மிக மிக விசேஷமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இங்கு ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் தம் தந்தையான தசரத மகாராஜாவிற்கு தர்ப்பணம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாகாளய அமாவாசையில் பித்ருக்களை வழிபடாவிட்டால் திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமை, நோய், வறுமை போன்றவை ஏற்படக்கூடும் என்று கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. பூசணிக்காய்க்குள் அசுரன் இருப்பதாக ஐதீகம் உள்ளது. எனவே பித்ரு பூஜை செய்யும்போது பூசணிக்காயை தானமாக கொடுத்தால் அசுரன் நம்மை விட்டு போய்விடுவான் என்று கருதப்படுகிறது. தற்கொலை செய்பவர்களின் ஆத்மாக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். அவர்களுக்குரிய தர்ப்பணம் செய்யும்போது அந்த ஆத்மாக்கள் விஷ்ணுவின் ஆசியை பெற வழிவகை ஏற்படும். மாகாளய அமாவாசை தினத்தன்று மறைந்த முன்னோர்களின் படங்களுக்கு துளசி மாலை அணிவிப்பது மிகவும் நல்லது. மகாலய அமாவாசை தினத்தன்று பசுவுக்கு கீரை கொடுத்தால் அது மறைந்த உங்களுடைய தாத்தாவுக்கும் கூட அவர்கள் மறுபிறவி எடுத்திருந்தாலும் அவருக்கு உரிய பலன்களை கொண்டு போய் சேர்க்கும். மகாலய அமாவாசை நாட்களில் எக்காரணம் கொண்டும் மறைந்த முன்னோர்களை திட்டவோ விமர்சனம் செய்யவோ கூடாது. மாகாளய அமாவாசை நாட்களில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள் மற்றும் ஜென்ம நட்சத்திரத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டியிருந்தால் எள்ளுடன் அட்சதையையும் சேர்த்து கொள்ள வேண்டும். தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடிதான் கொடுக்க வேண்டும். மாகாளயபட்சத்தின் 15 நாட்களும் அன்னதானம், புதிய உடைதானம் செய்வது மிக மிக நல்லது. தர்ப்பணத்தில் பயன்படுத்தும் தர்ப்பண புல் கேது கிரகத்துக்கு உரியதாகும். தர்பைக்கு நாம் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது கேது பகவான் மூலம் பலன்களை பெற்றுத்தரும். குறிப்பாக பெரியவர்களின் தொடர்பு கிடைக்கும். பசுமாடுகள் கட்டப்பட்ட தொழுவத்தில் இருந்தபடி சிரார்த்தம் செய்வது அளவற்ற பலன்களை கொடுக்கும். தர்ப்பணம் மற்றும் சிரார்த்தம் நடைபெறும் நாட்களில் அவை முடியும் வரையில் அதை செய்பவர் பால், காஃபி முதலிய எதையும் சாப்பிடக்கூடாது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த நீரை மற்றவர் கால்களில் மிதிக்கும்படி கொட்டக்கூடாது. மாகாளய அமாவாசை தினத்தன்று புனித நதிகளில் நீராடுவது மிகவும் நல்லது. அப்போது இரு கைகளாலும் நதிநீரை எடுத்து விடுவது மிகுந்த நன்மையை பெற்றுத்தரும். சூரியனை பார்த்தபடி 3 முறை நீரை எடுத்து விடுதல் வேண்டும். இந்த மாகாளய அமாவாசை பித்ருக்களை பூஜித்து அவரவர்களது உலகங்களுக்கு வழியனுப்ப வேண்டிய மகத்தான புண்ணிய தினம். இந்த தினத்தை தவறவிடாமல் புண்ணிய நதிகளிலும் சமுத்திரத்திலும் புஷ்கரணிகளிலும் நீராடுதல் விசேஷத்தை கொடுக்கும். அனைத்து பாவங்களையும் போக்கும். குடும்பத்தில் சுபிக்ஷத்தையும் பெருக்கும். இந்த மகாலயபட்சத்தில் நமது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை செய்து அவர்களை திருப்திப்படுத்தி அவர்களுடைய ஆசியை பெற்றுக்கொள்வோம். இதுபோன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.